அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1005 1018 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அருளே நம்பதி, அருளே நம் பதம், அருளே நம் இடமாம் என்ற சிவமே. அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நம் விருப்பாம் என்ற சிவமே. அருளே நம் பொருள், அருளே நம் ஒளி, அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருளே நம் குலம், அருளே நம் இனம், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருளே நம் சுகம், அருளே நம் பெயர், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருளே அருள் ஒளி அடைந்தனை, அருள் அமுது உண்டனை, அருள்மதி வாழ்க என்று அருளிய சிவமே. அருள் நிலை பெற்றனை, அருள் வடிவு உற்றனை, அருள் அரசு இயற்றுக என்று அருளிய சிவமே. இதுதான் அந்த 14 வரிகள். இப்போ முதல் 2 வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருளே நம் பதி, அருளே நம் பதம், அருளே நம் இடமாம் என்ற சிவமே. நாம் இருக்கக்கூடிய ஊர், நாம் அளிக்கக்கூடிய பதம் என்று சொல்லக்கூடிய கதி மற்றும் நம்மிடத்தில் உள்ளதும் அருளே என்று கூறிய சிவமே. இதுதான் இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நம் விருப்பாம் என்ற சிவமே. நமக்கு துணையாய் இருப்பது அருள், நம்முடைய தொழிலும் அருளுதலே, நம்முடைய விருப்பம் என்பதும் அருளே என்று கூறிய சிவமே. அடுத்த 2 வரி. அருளே நம் பொருள், அருளே நம் ஒளி, அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. நம்மிடம் உள்ள பொருள் அருள், நம்முடைய புகழ் பிரகாசம் அருள், அருளே நாம் என்று நீ தெரிந்து கொள்வாயாக என்று கூறிய சிவமே. அருளே நம் குலம், அருளே நம் இனம், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. நம்முடைய பரம்பரையாகிய குலம் அருளே, நம்முடைய இனம் அருள், அருளே நாம் அறிந்து கொள்வாயாக என்று கூறிய சிவமே. அருளே நம் சுகம், அருளே நம் பெயர், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. நாம் பெறும் இன்பம் சுகம் அருள், நம்முடைய பெயர் அருள், நாம் அருளே என்று அறிந்து கொள்வாயாக என்ற சிவமே. அடுத்த 2 வரிகள். அருள் ஒளி அடைந்தனை, அருள் அமுது உண்டனை, அருள்மதி வாழ்க என்று அருளிய சிவமே. அதாவது பரநாத நிலை அனுபவத்திலே பேரொளியாகிய அருள் ஒளியினை அடைந்துவிட்டால் சிற்சபையிலே சிறப்புடையதான மதிமண்டலத்து அமுதத்தையும் உண்டாய் உன்னுடைய மதியிலும் அருள் நிறைந்து விட்டது, எனவே நீ நீடு வாழ்வாயாக என்று இயம்பிய சிவமே அப்படின்னு இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா வள்ளல் பெருமான் அந்த சிவயோக நிலை அப்படின்னு சொல்லி ஆராதனை பாடலில் வருது. அதை படிக்கிறேன். அதில் பலவிதமான அமுதங்களை அவர் உண்டதை அங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அதை பார்ப்போம் என்னென்னு. மதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டே, பதிமண்டலத்து அரசு பண்ண நிதி நவநேயமாக்கும் நடராசனே என் சிவனே கதவை திற. இந்தார் அருளமுதம் யானருந்தல் வேண்டுமிங்கே, நந்தா மணிவிளக்கே ஞானசபை என் தாயே கோவே எனது குருவே என யாண்ட தேவே கதவை திற. சாகா அருளமுதம் தான் அருந்தி நான் கழிக்க, நாகாதிபர் சூழ் நடராசா ஏகாபவனே பரனே பராபரனே
எங்கள் சிவனே கதவை திற. அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நான் கழிக்க வாழ பொருளாம் தவனேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற. வானோர்க்கு அரிதனவே மாமறைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நானருந்த ஆனா திறப்பாவலர் போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற. எல்லாமும் வல்ல சித்து என்று எல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமுது நானருந்த நல்லார்க்கு நல்வாழ்வளிக்கும் நடராயா மன்றோங்கும் செல்வா கதவை திற. ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்க நான் உண்டு மாண்புறவே கேழ்நிலைக்க ஆவா என்று எனை உவந்து ஆண்ட திரு அம்பலவா தேவா கதவை திற. ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமுது நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற. திரையோதசத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப உரையோது வானே எம்மானே பெம்மானே மணிமன்றில் தேனே கதவை திற. ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ஓதரிய ஏகா அநேகா எழிற்பொதுவில் வாழ் ஞான தேகா கதவை திற அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அவர் பெற்ற அந்த அருள்நிலையையும் அதன் மூலமாக அவர் உண்ட அந்த பலவிதமான அமுதங்களையும் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் அருள்நிலை பெற்றனை அருள் வடிவு உற்றனை அருள் அரசு இயற்றுக என்று அருளிய சிவமே. அருள்நிலையை பெற்றுவிட்டாய் உன் பூத வடிவமும் அருள் வடிவம் ஆக பெற்றாய் அருள் அரசாட்சி செய்வாயாக என்று கூறிய சிவமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா வள்ளல் பெருமான் அருள் அற்புதம் அப்படின்ற தலைப்பில் கீர்த்தனை பாடல் எப்படி பாடுறாங்க அப்படின்னா, அருள் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது இத்தாரணி முதல் வானும் உடுத்தது இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறை அமுது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை வெண்டனன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. மேலும் அந்த வள்ளல் பெருமான் அவர் பெற்ற இந்த அருள் நிலையை அந்த பூரணத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். அதாவது நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவா வரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் யாவருளர் நீ சற்றே அறை அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட கேட்குறாங்க. உன்கிட்ட பெற்ற அந்த அருளை மாதிரி வேறு யாராவது பெற்றிருக்கிறாங்க அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்டே கேட்குறது மாதிரி இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பாடலில் அவர் பெற்ற அந்த அருள் ஆட்சியை தெளிவாக சொல்கிறாங்க. எப்படின்னா, துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் அதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல்வாழ்வெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளை ஆடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராசப்பதியே அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணுறாங்க.
வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று அந்த நினைவோடையே இருக்கிறாங்க. அந்த நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே அப்படின்றாங்க. அந்த இறைவன் இவர் அந்த எண்ணம் வச்சுருக்காங்கல்ல, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு, அந்த எண்ணத்திற்காகவே இந்த அருட்ஜோதி ஆட்சியை நீயே பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த செங்கோலை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்களாமா. நீயே எல்லாத்தையுமே பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அதை கொடுத்து அவர் உள்ளே கலந்துட்டாராமா. திருவாக்கு அளித்து நம் ஆணை ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே அப்படின்றாங்க. அப்போ அந்த இறைவன் இவரோட கலந்துட்டார்னா என்ன, வள்ளல் பெருமான் அந்த அருட்பெரும் ஜோதியாகவே ஆகிவிட்டார் அப்படின்றத தெளிவாக இந்த பாடல் மூலமாக தெரியுது. இந்த வரிகளும் அதை தான் சொல்லுது. அருள் நிலை பெற்றனை அருள் வடிவு உற்றனை அருள் அரசு இயற்றுக என்று அருளிய சிவமே. இங்கே சொன்னது அவர் ஏற்கனவே அவருக்கு சொன்னது மாதிரியே அவர் அந்த அருளாட்சியை பெற்றுக்கொண்டார் அப்படின்றது அந்த பாடல் மூலமாக தெளிவாக விளங்குது. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.